கிராமப்புற ஏழை மக்களின் வயிற்றிலேயே அடிக்கும் 100 நாள் வேலை உறுதி திட்ட பிரச்சனையில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஹிந்தி திணிப்பை எதிர்த்து வென்ற பேரறிஞர் அண்ணாவின் பெயரை கட்சியின் பெயரில் வைத்துக் கொண்டு இதை எதிர்க்க கூடவா தயக்கம் எனவும் அவர் சாடியுள்ளார். இவ்வளவு குனிந்து கும்பிடு போடும் உங்களது கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பெயர் எதற்கு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்தார். 100 நாள் வேலை திட்டமே நின்று போகும் ஆபத்தை எதிர்நோக்கியுள்ள நிலையில் இதற்கு எப்படி முட்டுக் கொடுக்க போகிறார் EPS என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். கோவை வடக்கு சிங்காநல்லூர் தொகுதி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 ஆலோசனை மேற்கொண்டார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் திமுக நிர்வாகிகளுடன் 1-to-1 ஆலோசனை நடத்தி வரும் முதல்வர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளிடம் கள நிலவரம் குறித்து கேட்டறிந்தார். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் இலவசமாக லேப்டாப் வழங்க வலியுறுத்தி சென்னையில் அதிமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே மாணவர் அணி செயலாளர் சிங்கி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு திமுக அரசு பாரபட்சம் காட்டுவதாக குற்றம் சாட்டப்பட்டது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக ஆட்சியில் மடிக்கணினி திட்டத்தின் மூலம் பயன்பெற்று பணியில் உள்ள இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுடன் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடினார். முன்னதாக கட்சி அலுவலகம் வந்த EPSக்கு தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பளித்தனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் மாணவர்களின் வாக்குகள் தேவை என்பதற்காக 10 லட்சம் பேருக்கு தற்போது இலவச லேப்டாப் தருவதாக திமுக அரசு அறிவித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடியிருக்கிறார். மேலும் ஆட்சி முடியும் கடைசி நேரத்தில் மடிக்கணினி தருவதால் மாணவர்களுக்கு எந்த பயனும் இல்லை எனவும் அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், அமைச்சர்கள் கோவிச்செழியன், பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா உள்ளிட்ட 12 பேர் அடங்கிய குழு தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணியில் ஈடுபட உள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் 3வது நாளாக விருப்ப மனு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஆர்வத்துடன் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் என ஏராளமானோர் விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்து சமர்ப்பித்தனர். தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி சென்னையில் பாமக போராட்டம் நடத்தியது. சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் அன்புமணி தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பாஜக, அமமுக, நாம் தமிழர் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் பங்கேற்றனர். ஆங்கிலேயர் காலத்து புள்ளி விவரங்களை வைத்துக் கொண்டு இடஒதுக்கீடு கொடுப்பதா என திமுக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பினார். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அன்புமணி, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இருக்க திமுக அரசு தொடர்ச்சியாக பொய்களை சொல்லி வருவதாக காட்டமாக தெரிவித்தார். அன்புமணி தனது பம்மாத்து வேலைகளை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அன்புமணி நிர்வாகிகளிடம் விருப்ப மனு பெறுவது, கூட்டம் நடத்துவது கண்டிக்கத்தக்கது என்றார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் சென்னையில் பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கட்சியின் மேலிட பொறுப்பாளர்கள் சுதாகர் ரெட்டி, அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் பங்கேற்று ஆலோசனைகளை வழங்கினர். கூட்டணி பற்றி ஏன் திமுகவிடம் யாரும் கேள்வி கேட்பதில்லை என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களிடம் கடிந்து கொண்டார். சென்னை கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பியூஷ் கோயல் தலைமையில் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் வரும் 23ஆம் தேதி அவர் தமிழகம் வரவிருப்பதாகவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். மத்திய பாஜக கூட்டணி அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் வரும் 23ஆம் தேதி இடதுசாரிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய அரசை கண்டித்து போராட்டம் நடத்த உள்ளதாக BCக, CPI, CPM, CPI-ML கட்சிகள் கூட்டாக அறிவித்துள்ளன. முன்னாள்
அமைச்சர் செங்கோட்டையனின் சொந்த மாவட்டமான ஈரோட்டில் விஜய் முதல் முறையாக மக்கள் சந்திப்பு கூட்டத்தை நடத்தவிருப்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் சம்பவத்திற்கு பிறகு முதல் முறையாக பொதுவெளியில் நடக்கும் கூட்டம் என்பதால் நிர்வாகிகள் கவனத்துடன் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். ஈரோட்டில் நடைபெறும் விஜய் பங்கேற்கும் பொதுக்கூட்ட திடலை சுற்றிலும் 60 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் நிகழ்ச்சி நடைபெறும் 16 ஏக்கர் பரப்பளவிலான திடலை ட்ரோன் மூலம் கண்காணிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஈரோடு தவேகா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு QR கோட் பாஸ் ஆகியன தேவையில்லை என தவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். விஜயமங்கலம் சரளை பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பொதுமக்கள் தாங்களாகவே வந்து பங்கேற்கலாம் என கூறினார். 5 கோடி ரூபாய்க்கு கனிம வளம் கொள்ளையடிக்கப்படும் நிலையில் 5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிப்பதில் என்ன பயன் என தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மணல் மற்றும் கனிம வள கொள்ளையை தடுப்பது சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களின் பொறுப்பு எனவும் உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. அரசியல் மற்றும் பணபலத்தை வைத்துக் கொண்டு மணல் மற்றும் கனிம வள கொள்ளை நடைபெறுவதாக சென்னை உயர்நீதிமன்றம் காட்டமாக தெரிவித்துள்ளது. சட்டவிரோத மணல் கொள்ளைக்கு எதிரான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் மாஃபியா போல கும்பல் செயல்படுவதாகவும் இதை தடுக்க அதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிட்டது. திருப்பரங்குன்றம் மலையில் குறிப்பிட்ட இடத்தில் தீபமேற்ற வேண்டும் என்ற உத்தரவை செயல்படுத்தாமல் இருப்பது என்ன மாதிரியான செயல் என நீதிபதி சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பான விசாரணையில் எந்த உள்நோக்கத்துடனும் கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றம் மலையை சுற்றிலும் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கவில்லை என தலைமைச் செயலாளர் பதிலளித்தார். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்திய எத்தியோப்பிய உறவு முக்கிய இடத்தை அடைந்திருப்பதாக பிரதமர் மோடி நெகிழ்ச்சி தெரிவித்தார். மக்கள் நலனை மையப்படுத்திய முன்னெடுப்பில் இரு நாடுகளும் ஒருசேர இணைந்திருப்பதாகவும் அவர் தனது எத்தியோப்பிய பயணம் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். வேலூர் மாவட்டம் ஸ்ரீபுரத்தில் உள்ள தங்க கோவிலில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழிபாடு செய்தார். திருப்பதியில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீபுரத்திற்கு வந்த அவரை ஆளுநர் ரவி, மத்திய இணையமைச்சர் முருகன், அமைச்சர் காந்தி உள்ளிட்டோர் வரவேற்றனர். தொடர்ந்து நாராயணி அம்மனை அவர் தரிசனம் செய்து தியான மண்டபத்தை திறந்து வைத்தார். ஜோர்டான், எத்தியோப்பிய நாடுகளில் பயணத்தை முடித்துக் கொண்டு ஓமன் நாட்டின் மஸ்கட் நகருக்கு பிரதமர் மோடி சென்றடைந்தார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வர்த்தக மற்றும் பொருளாதார உறவை வலுப்படுத்துவது குறித்து ஓமன் மன்னருடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளார். எத்தியோப்பியாவின் மிக உயர்ந்த விருதான கிரேட் ஹானர் நிஷான் ஆஃப் எத்தியோப்பியா தமக்கு வழங்கப்பட்டதற்கு அந்த நாட்டின் பிரதமர் அபிய் அகமது அலிக்கும் எத்தியோப்பிய மக்களுக்கும் பிரதமர் மோடி நன்றி தெரிவித்திருக்கிறார். இது உலகின் மிகவும் பழமையான மற்றும் செழுமையான நாகரிகங்களில் ஒன்றான எத்தியோப்பியாவால் இந்தியாவிற்கு வழங்கப்பட்ட அங்கீகாரம் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சிங்கங்களின் பிரதேசமான எத்தியோப்பியாவிற்கு சிங்கங்களின் மற்றொரு நிலமான குஜராத்தில் இருந்து தாம் வந்திருப்பது பெருமை அளிப்பதாக பிரதமர் மோடி கூறினார். எத்தியோப்பிய நாடாளுமன்ற கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய அவர் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்தார். ஆளும் பாஜகவின் பல்வேறு விமர்சனங்களுக்கு இடையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஜெர்மனி சென்றடைந்தார். பெர்லினில் நடைபெறும் வெளிநாடு வாழ் காங்கிரசார் மாநாடு உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு வரும் 20ஆம் தேதியே நாடு திரும்ப திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெர்மனிக்கு சென்றுள்ள பாராளுமன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முனிச்சில் உள்ள BMW உற்பத்தி ஆலையை பார்வையிட்டார். குறிப்பாக BMW நிறுவனத்துடன் இணைந்து உருவாக்கப்பட்ட TVS நிறுவனத்தின் 450cc மோட்டார் சைக்கிளில் அமர்ந்து பார்த்தார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா மற்றும் ராகுல் காந்தி மீது அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையை ஏற்க டெல்லி நீதிமன்றம் மறுத்துவிட்ட நிலையில் இதற்காக சதி செய்த பிரதமர் மோடியும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் ராஜினாமா செய்ய வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் நீதிமன்றத்தின் மறுப்பானது மோடி மற்றும் அமித்ஷாவின் முகத்தில் விழுந்த அடி என கூறியிருக்கிறார். 100 நாள் வேலை உறுதி திட்டத்தில் காந்தியின் பெயரை மாற்றும் மத்திய அரசின் முடிவு எதேச்சதிகாரம் என நாடாளுமன்ற பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் குற்றம் சாட்டியிருக்கிறது. இதை முன்னிறுத்தி நாடாளுமன்ற வளாகம், கர்நாடகா, மத்திய பிரதேசம் உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கண்டன போராட்டம் நடைபெற்றது.
மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜியின் பவானிபூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து சுமார் 45,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டதால் அதிர்ச்சியடைந்திருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் இந்த தொகுதியில் வீடு வீடாக சென்று அதை சரிபார்க்குமாறு தனது பூத் ஏஜென்ட்களுக்கு உத்தரவிட்டுள்ளது. பல வாக்காளர்கள் இறந்துவிட்டனர் அல்லது இடம்பெயர்ந்து விட்டனர் என குறிப்பிடப்பட்டு நீக்கப்பட்டதாக அக்கட்சி குற்றம் சாட்டியிருக்கிறது. மேலும் 3 அப்பாச்சி AH-64 தாக்குதல் ஹெலிகாப்டர்கள் இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டதை தொடர்ந்து மொத்தம் 6 ஹெலிகாப்டர்களோடு அப்பாச்சி படையணி முழுமை பெற்றுள்ளதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த 6 அப்பாச்சி ஹெலிகாப்டர்களும் ராணுவ விமான ஸ்குவாட்ரனாக உருவாக்கப்பட்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் நிலைநிறுத்தப்படும். டாக்காவில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு மிரட்டல் விடப்பட்டதை அடுத்து டெல்லியில் உள்ள வங்கதேச தூதர் வெளியுறவு அமைச்சகத்திற்கு வரவழைக்கப்பட்டு அவரிடம் இந்தியாவின் கவலை தெரிவிக்கப்பட்டது. டாக்காவில் உள்ள இந்திய தூதரகத்திற்கு எந்தவிதமான பாதுகாப்பு மிரட்டல் விடுக்கப்பட்டது என்பது குறித்து இந்தியாவின் சார்பில் எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. ரயில் விபத்துகளை தற்போதைய அரசு 90% குறைத்துள்ளது என அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்ற மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதுவரை 2000 கிலோமீட்டர் ரயில் பாதையை கவாச் அமைப்பின் கீழ் கொண்டுவரும் பணி நிறைவு பெற்றுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். தங்கத்தின் விலை மீண்டும் உயர்ந்து 1 லட்சம் ரூபாயை நெருங்கியுள்ளது. 22 கேரட் தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் உயர்ந்து 12,400 ரூபாய்க்கும், சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 99,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 11 ரூபாய் உயர்ந்து 222 ரூபாய்க்கும், கிலோ வெள்ளி 2,22,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அடுத்த ஆண்டு ஜனவரியில் பிரதமர் மோடி தமிழகம் வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக சார்பில் திருச்சியில் நடைபெறும் தாமரை மகளிர் மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு பொங்கல் பண்டிகையும் கொண்டாட இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த சமயம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணைவது குறித்தும் அறிவிப்பு வெளியாகும் என தெரிகிறது. பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகிய இருவரும் ஜனவரி 2வது வாரத்தில் புதுக்கோட்டைக்கு வரவுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதற்கான இடம் தேர்வு செய்யப்பட்டு தூய்மை பணிகள் தொடங்கியுள்ளன. பள்ளித்தி வயலில் தேர்வு செய்யப்பட்ட இடத்தினை போலீசார் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தமிழ்நாட்டுக்கு பேரிடர் நிவாரண நிதியாக 24,679 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்ட நிலையில் வெறும் 17 விழுக்காடு நிதியை மட்டுமே மத்திய அரசு விடுவித்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். கடந்த 4 ஆண்டுகளில் 4,136 கோடி ரூபாயை மட்டுமே மத்திய அரசு கொடுத்ததாக அவர் சாடினார். மதுரை மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேடு மற்றும் வரி ஏய்ப்பு ஊழலை கண்டித்து மதுரை பழங்காநத்தம் ரவுண்டானா பகுதியில் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கையில் கண்டன பதாகைகளுடன் கலந்து கொண்ட அதிமுகவினர் மாநகராட்சிக்கு எதிராக கண்டன முழக்கமிட்டனர். இபிஎஸ் மீது பொய் வழக்கு போட்டு வீழ்த்தி விடலாம் என திமுக நினைத்தால் அதில் தோல்விதான் கிடைக்கும் என்பதற்கு தற்போது வந்துள்ள நீதிமன்ற தீர்ப்பே சாட்சி என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். மேலும் திமுகவின் குடும்ப ஆட்சியை, வாரிசு அரசியலை தமிழகத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாக அவர் கூறினார். நாடாளுமன்றத்தில் தங்களுக்குள்ள பெரும்பான்மையை பயன்படுத்தி கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக மத்திய அரசு சட்டங்களை இயற்றுவதாக CPM மாநில செயலாளர் சண்முகம் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அணுசக்தி துறையில் தனியாரை அனுமதிப்பது என்பது மக்களுக்கும் நாட்டிற்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும் என அவர் தெரிவித்திருக்கிறார். டிடிவி தினகரன் OPS விவகாரத்தை டெல்லியில் உள்ளவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேம்படுத்தப்பட்ட 100 நாள் வேலை திட்ட விவகாரத்தில் பெயரை வைத்து அரசியல் செய்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் தமிழ்நாட்டில் எத்தனை திட்டங்களுக்கு காந்தி பெயர் வைக்கப்பட்டதென வினவினார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபமேற்றும் விவகாரத்தில் திமுகவும் பாஜகவும் அரசியல் ஆதாயம் தேட முயற்சிப்பதாக தவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் குற்றம் சாட்டியிருக்கிறார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக தமிழகம் திகழ்ந்து வரும் நிலையில் இரு கட்சிகளும் அரசியல் செய்வதாக சாடினார்.
தமிழ்நாட்டில் தொடக்க பள்ளிகளில் இடைநிற்றல் பூஜ்ஜியமாக உள்ளதாகவும் மேல்நிலைப் பள்ளிகளிலும் அதனை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். திருத்தணியில் அரசு பள்ளி சுவர் இடிந்து விழுந்து மாணவர் உயிரிழந்த விவகாரத்தில் காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பள்ளியின் சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்த 7ஆம் வகுப்பு மாணவனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்குவதோடு அரசு வேலையும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நீடித்தது. பள்ளி சுவர் இடிந்து விழுந்து பலியான மாணவனின் உடலை அவரது பெற்றோர் பெற்றுக் கொண்டனர். அரசு வேலை மற்றும் கூடுதல் இழப்பீட்டுத் தொகை கோரி நீண்ட நேரம் போராட்டம் நடைபெற்ற நிலையில் அமைச்சர் நாசர், மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் சிறுவன் மோகித்தின் தந்தை சரத்குமாருக்கு அலுவலக உதவியாளர் பணி நியமன ஆணையை வழங்கி சமாதானம் செய்தனர். கடும் பனிமூட்டம் உள்ளிட்ட காரணங்களால் வட மாநிலங்களில் இருந்து இயங்கும் 11 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னையில் இருந்து டெல்லி, ஜெய்ப்பூர், கொல்கத்தா, காசியாபாத் ஆகிய இடங்களுக்கு புறப்படும் 4 விமானங்களும் டெல்லி, ஜெய்ப்பூர், பாட்னா, புனே, கொல்கத்தா, இந்தூர் ஆகிய பகுதிகளில் இருந்து சென்னைக்கு வரவேண்டிய 7 விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னையில் போரூர் பூந்தமல்லி இடையேயான மெட்ரோ ரயில் வழித்தடத்தில் உள்ள 10 ரயில் நிலையங்களில் நடைமேடைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஓட்டுநர் இல்லா மெட்ரோ ரயில் சேவையின் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் நடைமேடை தடுப்பு கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் உபரிநீர் வெளியேறி ஏரிக்கரையை ஒட்டியுள்ள நந்தம்பாக்கம் அம்பேத்கர் நகரை சூழ்ந்துள்ளது. பெரும்பாலான வீடுகள் பாதியளவு வரை நீரில் மூழ்கியதால் குடியிருப்பு வாசிகள் வீடுகளை பூட்டிவிட்டு உறவினர்கள் வீடுகளில் தஞ்சமடைந்ததாக கூறப்படுகிறது. ONGC வழக்கில் விதிக்கப்பட்ட 13 ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்ய கோரி விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் தாக்கல் செய்த மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுதாரர் தரப்பில் 22 பேர் வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் 2 மட்டும் தண்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. சென்னை KK நகர் பகுதியில் அம்மன் கோவில் அருகே உள்ள ஐஸ்கிரீம் கடையில் ஐஸ்கிரீம் வாங்குவதைப் போல நடித்து பிரவுனி கேக்கை திருடி சென்ற நபர்களின் CCTV காட்சி வெளியாக இருக்கிறது. விசாரணையில் ஒரு நபர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மாத ஊதியம் பெற்று வருவதும் குடிபோதையில் கேக்கை திருடியதும் தெரிய வந்திருக்கிறது. சென்னை வியாசர்பாடி மகாகவி பாரதி நகரில் வெள்ளி வியாபாரியின் வீட்டிற்குள் புகுந்து போலீஸ் என கூறி 11 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டது தொடர்பாக 2 பேரை போலீசார் கைது செய்தனர். நெசவாளர் காலனியில் வசிக்கும் மனோஜ் அகர்வால் வீட்டில் நடந்த இந்த சம்பவம் குறித்து விசாரித்த போலீசார் அப்பாஸ் என்பவரையும் முகமது ரியாஸ் என்பவரையும் கைது செய்தனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆன்டிபயோட்டிக் ஊசி செலுத்தியதால் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் காவனூரைச் சேர்ந்த மீனாட்சிக்கு குழந்தை பிறந்த நிலையில் தொற்று பரவாமல் இருக்க ஊசி செலுத்திய பின்னர் அவர் சுய நினைவை இழந்து உயிரிழந்ததாக தெரிகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை பகுதியில் விளம்பர பலகையின் மீது பைக் மோதிய பயங்கர விபத்தில் 2 உயிரிழந்தனர். வெளிமாநிலத்தைச் சேர்ந்த காடாபால், சிசுபால் சிங் ஆகியோர் பெங்களூருவில் இருந்து ஒகேனக்கலுக்கு பைக்கில் சென்று கொண்டிருந்த போது நள்ளிரவு 2 மணியளவில் விபத்தில் சிக்கி தலை நசுங்கி உயிரிழந்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கல்குவாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக சென்ற மக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்லணை, அச்சங்குளம், தூம்பகுளம், புதிய நெடுங்குளம் மற்றும் உலகாணி ஆகிய 5 கிராமங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து இந்த பேரணி நடைபெற்றது. மதுரை வைகை ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம் ஆற்றின் 2 கரைகளையும் தொட்டு செல்கிறது. வைகை அணையில் இருந்து வினாடிக்கு 2250 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டதால் வைகை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. கோரிப்பாளையம், யானைக்கல் தரைப்பாலம் முழுவதுமாக நிரம்பி அப்பகுதியில் தடுப்பணையும் முழுவதுமாக நிரம்பியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே முல்லையாற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள சேதமடைந்த மூங்கில் பாலத்தில் மாணாக்கர்கள் ஆபத்தான முறையில் கடந்து செல்லும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாத்தாம்பட்டினத்தில் இருந்து கோணையாம்பட்டினத்தில் உள்ள அரசு பள்ளிக்கு சாலையில் சுற்றிச் சென்றால் நேரம் விரயமாவதாக மாணவ மாணவிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே வட்டமலை பகுதியில் 6 கடைகளில் திருட்டு நடந்த நிலையில் அதிகாலை நேரத்தில் முகத்தை துணியால் மூடிக்கொண்டு வந்த மர்ம நபர் பூட்டை உடைத்து கடையில் புகுந்த சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. இந்த நபர் மளிகை கடை, தேநீர் கடை, சலூன், மருந்து கடை உட்பட அடுத்தடுத்து உள்ள கடைகளில் மொத்தம் 60,000 ரூபாயை திருடியதாக தெரிகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் செயல்படும் ஃபோர்ஜிங் தொழிற்சாலையில் இயந்திரத்தில் சிக்கிய மெஷின் ஆபரேட்டர் நிகழ்விடத்திலேயே பலியானார். திருச்சியைச் சேர்ந்த மெஷின் ஆபரேட்டர் சைமன் துரைராஜ் பணி செய்து கொண்டிருந்த போது இயந்திரத்தின் கிரைண்டிங் வீல் உடைந்து விழுந்ததில் தலையில் படுகாயமடைந்தார். உரிய நேரத்தில் ஆம்புலன்ஸ் வராததால் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்த கனமழையால் நகராட்சி வள்ளல்பாரி நடுநிலைப்பள்ளி வளாகம் மற்றும் திருப்பாலைக்குடி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகம் வெள்ளக்காடாக மாறியது. அத்தோடு பாதாள சாக்கடை குழாயிலும் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் கலந்தது. இதனால் மாணவர்களும் ஆசிரியர்களும் கடும் சிரமமடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக குற்றாலம் பிரதான அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. காலை முதல் கொட்டி தீர்த்த கனமழையால் பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்த நிலையில் குற்றாலம் பிரதான அருவியிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் பட்டப்பகலில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணின் கழுத்தில் இருந்து தங்கச் சங்கிலியை மர்ம நபர் சர்வசாதாரணமாக பறித்துச் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராகவேந்திராபுரம் அருகே சூர்யா டவர் பகுதியில் பெண் ஒருவர் தனியாக நடந்து சென்றார். அப்போது எதிரே வந்த மர்ம நபர் அந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கச் சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பிச் சென்றான். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் பிரசவித்த பெண் மருத்துவர்களின் அலட்சியத்தால் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி உறவினர்கள் மருத்துவமனை முன்பு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோபாலபுரத்தைச் சேர்ந்த சுதாவுக்கு கடந்த திங்கட்கிழமை குழந்தை பிறந்த நிலையில் திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஆன்லைன் வழியாக வழக்கு தாக்கல் செய்யும் ஃபைலிங் முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விழுப்புரம் நீதிமன்றம் முன்பாக வழக்கறிஞர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஃபைலிங் முறையை அமல்படுத்த தேவையான போதிய உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை என குற்றம் சாட்டிய வழக்கறிஞர்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வருகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெண் சத்துணவு அமைப்பாளரை கத்தியால் குத்தி கொலை செய்த வழக்கில் அரசு பேருந்து நடத்துனருக்கு ஆயுள் தண்டனை விதித்து புதுக்கோட்டை மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இடையாத்தியைச் சேர்ந்த ஜெயபால என்பவருக்கும் துளசியம்மாளுக்கும் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்ததாக தெரிகிறது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் குப்பை கூடங்கள் நிறைந்து சுகாதாரமற்ற நிலையில் காணப்படுகிறது. மருத்துவமனை வளாகத்தில் குப்பைகள் குவிந்தாலும் தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்யும் பணியை செய்யாமல் நோயாளிகளுக்கு டோக்கன் போடும் வேலையை செய்வதாக கூறப்படுகிறது. என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் கொடுத்த விவசாயிகள் மற்றும் விவசாய தொழிலாளர்களின் 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி நெய்வேலியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிரந்தர வேலை வழங்குதல், வாழ்வாதாரத்தை இழந்த குத்தகை விவசாயிகள், கூலி தொழிலாளர்களுக்கு கருணைத் தொகை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. சென்னை ஈசிஆர் வெட்டுவாங்கேணி பகுதியில் ஒரே வீட்டில் 2வது முறையாக திருட்டில் ஈடுபட்ட நபரை மக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். மொய்தீன் என்பவரது வீட்டில் கடந்த அக்டோபர் மாதம் நகை, பணம் ஆகியவற்றை திருடி சிக்கிய நபர் மீண்டும் அதே வீட்டில் திருடிய போது வீட்டின் உரிமையாளரிடம் கையும் களவுமாக சிக்கினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் திமுக கவுன்சிலருக்கு சொந்தமான இடத்தில் அதிகாரிகளின் ஆதரவோடு இரவு நேரங்களில் கனிம வள கொள்ளை நடைபெறுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு கனரக வாகனங்களை பயன்படுத்தி கனிம வள கொள்ளையில் ஈடுபடக்கூடாது என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டிருந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் எடைக்கல் பகுதியில் கட்டப்பட்டு வரும் தோலில்லா காலனி தொழிற்சாலையை ஆய்வு செய்ய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 26ஆம் தேதி வருகை தரவிருக்கும் நிலையில் நிகழ்ச்சிக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து போலீசார் ஆய்வு மேற்கொண்டனர். முதலமைச்சர் செல்லும் வழி மற்றும் அரங்கம் அமைப்பது குறித்தும் தொழிற்சாலை அதிகாரிகளிடம் கலந்தாலோசித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் புதுப்பேர் கிராமத்தை ஒட்டியுள்ள ஏரியின் கரைப்பகுதி மண்ணரிப்பு காரணமாக உடையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. ஏரி நீர் உட்புகும் அபாயம் உள்ளதாக கூறும் மக்கள் அதிகாரிகள் மண்ணரிப்பு பிரச்சனையை சரி செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கின்றனர். கரூர்
உப்பிடமங்கலம் அருகே அரசு பள்ளி வாடகை கட்டடத்தில் இயங்கி வருவதாகவும் பழுதடைந்த அதே கட்டடத்தில் அரையாண்டு தேர்வும் நடைபெற்றதாகவும் புகார் எழுந்துள்ளது. பழைய கட்டடம் சேதமடைந்து 2 ஆண்டுகளாகியும் கட்டடத்தை சீரமைக்கவில்லை என்றும் வாடகை கட்டடத்திலும் மழைநீர் ஒழுகுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். உதகை அருகே இரவு நேரத்தில் சாலையில் உலா வந்த சிறுத்தையின் சிசிடிவி காட்சியை பார்த்து மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பைகமந்து என்னும் இடத்தில் உணவு தேடி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த சிறுத்தை சாலையில் உலா வந்ததை கண்டு வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதன் காரணமாக மக்கள் வனத்துறையினரின் ரோந்து பணியை தீவிரப்படுத்த கோரியுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் நகராட்சிக்கு பாலக்கரையில் இந்து சமய அறநிலையத்திற்கு சொந்தமான இடம் என கூறி குடியிருப்பு வாசிகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்ததால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்ராய மன்னர் ஆட்சி காலத்தில் பாலக்கரை பகுதி மக்களுக்கு குடியிருப்புகளை உருவாக்கி தானமாக வழங்கியதாக கூறப்படுகிறது. தென்காசி மாவட்டத்தில் ஜேசிபி, பொக்லைன் உள்ளிட்ட வாகனங்களுக்கு வாடகை கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்து மக்களுக்கு அதை தெரியப்படுத்தும் நோக்கில் ஜேசிபி உரிமையாளர்கள் 2 நாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜேசிபிக்கு மணிக்கு ரூபாய் 1500 மற்றும் பொக்லைனுக்கு மணிக்கு ரூபாய் 1200 அளவுக்கு வாடகையை உயர்த்த உரிமையாளர்கள் முடிவு செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்த நிலையில் ராமேஸ்வரம் மார்க்கெட் மற்றும் நகராட்சி அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கியது. மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள மார்க்கெட் பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் வியாபாரிகளும் பொதுமக்களும் அவதிக்குள்ளாகினர். தேனி அருகே வீட்டுமனை பட்டா வழங்க கோரி பட்டியலின மக்கள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பெரியகுளம் பகுதியில் உள்ள பஞ்சமி நிலங்களில் வீட்டுமனை பட்டா கேட்டு கடந்த 6 மாதங்களாக புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காததால் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு பத்திரப்பதிவாளர் வராத காரணத்தினால் நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். பத்திரப்பதிவாளர் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 1 வாரமாக விடுப்பில் உள்ளதால் அவரது உதவியாளர் மூலம் பத்திரப்பதிவு செய்ய முடியவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் இருந்து கோடியக்கரை செல்லும் மாநில நெடுஞ்சாலை குண்டும் குழியுமாக கிடப்பதால் நாள்தோறும் விபத்துகள் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டினர். சாலையில் உள்ள பள்ளத்தால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாகவும் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கர் சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி 15 நாட்களுக்கு மேலாகியும் மழைநீர் வடியாமல் உள்ளதால் விவசாயிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். வீட்டில் உள்ள பாத்திரங்களை வைத்து வயலில் தேங்கியிருக்கும் மழைநீரை வெளியேற்றி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோயிலை காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்ததால் பக்தர்களின் பாதுகாப்பு கருதி தற்போது பூஜைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. மேலும் பஞ்சலிங்க அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் மணிமங்கலத்தில் மதுபோதையில் தகராறு செய்த கணவரை கழுத்தில் துண்டை போட்டு இறுக்கி கொலை செய்த மனைவி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். ஜம்போடை கிராமத்தை சேர்ந்த பச்சையப்பன் தன்னிடம் கோபித்துக் கொண்டு சென்ற மனைவியிடம் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மனைவி துர்கா கணவனை கொலை செய்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் பகுதியில் அரசு கல்லூரியில் அடிப்படை வசதி செய்து தர வலியுறுத்தி மாணவர்கள் வகுப்பை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2018ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த கல்லூரியில் சுற்றுச்சுவர் இல்லை என்றும் வளாகத்தில் உள்ள மண்சாலையால் மாணவர்கள் மழைக்காலத்தில் சேற்றில் நடந்து செல்லும் நிலை ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கிராம நிர்வாக அலுவலரின் இருசக்கர வாகனத்தை கள்ளச்சாவி போட்டு இளைஞர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. மாச்சம்பட்டு கிராம நிர்வாக அலுவலரான மணிவாசன் என்பவர் குடியாத்தத்தில் உள்ள நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் பைக்கை நிறுத்திவிட்டு நூலகத்திற்கு சென்ற நிலையில் பைக் திருடப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நீதிபதி ஜே நிஷாபானு வரும் 19ஆம் தேதி கேரள உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்கிறார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியுடன் ஆலோசனை நடத்திய குடியரசுத் தலைவர் வரும் 20ஆம் தேதிக்குள் ஜே நிஷாபானு கேரள உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தார். தெற்கு
தெற்கு ஈரானில் உள்ள ஹார்முஸ் தீவில் கொட்டும் கனமழையின் போது கடற்கரை சிவப்பாக மாறியதை மக்கள் அதிசயமாக கண்டு ரசித்தனர். இரும்பு ஆக்சைடு நிறைந்த இந்த மண்ணில் மழை நீர் விழும்போது இளஞ்சிவப்பு நிறமாக மாறியுள்ளது. இந்த நிலையில் அந்த மண் மழை நீரில் கரைந்து கடற்கரையில் கலந்த நிலையில் கடல் நீரும் சிவப்பாக காட்சியளித்தது. இந்தியாவுக்கு வந்த கால்பந்து வீரர் மெஸ்ஸிக்கு 10 கோடி ரூபாய் மதிப்பிலான வாட்சை தொழிலதிபர் ஆனந்த் அம்பானி பரிசாக அளித்திருக்கிறார். ரிச்சர்ட் மில் RM003 V2 என்ற ஆசிய எடிஷன் கைக்கடிகாரத்தை அவர் பரிசாக வழங்கினார். உலகிலேயே இந்த எடிஷனில் 12 கைக்கடிகாரங்கள் மட்டுமே தயாரிக்கப்பட்டுள்ள நிலையில் அது மெஸ்ஸிக்கு பரிசாக கிடைத்திருக்கிறது. T20 பந்து வீச்சாளர்கள் தரவரிசையில் அதிக புள்ளிகள் பெற்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை வருண் சக்கரவர்த்தி படைத்துள்ளார். தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான T20 தொடரில் வருண் சக்கரவர்த்தி சிறப்பாக பந்து வீசினார். இந்த நிலையில் அவர் 818 புள்ளிகளுடன் தரவரிசையில் முதலிடத்தை பிடித்தார். உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனைகளுக்கு டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் கார் பரிசளித்தது. மும்பையில் நேற்று பாராட்டு விழா நடத்திய டாடா இந்திய அணியில் இடம்பெற்றிருந்த ஒவ்வொரு வீராங்கனைகளுக்கும் டாடா சியாரா காரை பரிசாக வழங்கியது. சையத் முஷ்டாக் அலி டிராபி T20 தொடர் போட்டியின் போது வயிற்று பிடிப்பு மற்றும் வலி ஏற்பட்டதால் யசஸ்வி ஜெய்ஸ்வால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மகாராஷ்டிராவில் நடந்த போட்டியின் போது அவருக்கு திடீரென வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரைப்பை குடல் அழற்சி பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டது. அவர் முழு ஓய்வெடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தினர். ஏலம் முடிந்த பிறகும் என்னால் அழுகையை அடக்க முடியவில்லை என CSK வீரர் கார்த்திக் சர்மா உருக்கமாக பேசினார். ஏலம் தொடங்கிய போது தன்னை எவரும் எடுக்க மாட்டார்களோ என்று பயந்தேன். ஆனால் ஏலம் சூடுபிடித்து தொகை எகிரத் தொடங்கியதும் தனது கண்களிலிருந்து கண்ணீர் கொட்டத் தொடங்கியது என்றார். TVS நிறுவனம் இந்திய சந்தையில் 1,31,000 ரூபாய் மதிப்பில் புதிய ரோனின் அகோண்டா எடிஷன் மோட்டார் சைக்கிளை அறிமுகம் செய்திருக்கிறது. இந்த பைக்கில் 225 cc சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் இடம்பெற்றுள்ளதாகவும் தனித்துவமாக பெட்ரோல் டேங்க் ஹெட்லைட் வெள்ளை நிறத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோட்டோரோலா நிறுவனத்தின் அல்ட்ரா ஸ்லிம் மாடலான மோட்டோரோலா எட்ஜ் 70 வகை ஸ்மார்ட் போன்கள் வரும் 23ஆம் தேதி முதல் இந்திய சந்தையில் விற்பனைக்கு வருகின்றன. Android 16 OS கொண்டுள்ள இந்த வகை போனிற்கு Android அப்டேட் மற்றும் 4 வருடங்களுக்கு செக்யூரிட்டி அப்டேட் வழங்குவதாக மோட்டோரோலா நிறுவனம் அறிவித்துள்ளது.